ஆச்சரியமாக பார்த்தார். அங்கு அன்னை முன்பு போலவே இவளுக்கு காட்சி கொடுத்தாள். இதை மரியட் மட்டுமே கண்டாள். இவரின் தந்தைக்கு தெரியவில்லை. இவள் தெருக்களில் ஓடினாள். பின்பு ஒரு நீரூற்றின் முன் மண்டியிட்டாள். அப்போது அவள் கேட்டதாவது, உன் கைகளை தண்ணீரில் போடு, இந்த நீரூற்று எனக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இனிய இரவு, விடைபெறுகிறேன் என்றாள் அன்னை. பின்பு அன்னையின் உருவம் ஒளிப்பந்து போல் மாறி அடிவானத்தில் மறைந்தார். அன்றிரவு 10 மணிக்கு ஜூலியன் அருட்தந்தை ஜாமினிடம் மனம் மாறி திருப்பலி ஒப்புக்கொள்வதாக ஒத்துக்கொண்டார். ஜனவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை 17 பேர் இருந்தனர். ஆனால் மரியட்டுக்கு தோன்றிய அன்னை, நான் ஏழைகளின் கன்னி. இந்த நீரூற்று அனைத்து நாடுகளுக்கும் நோயுற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க ஒதுக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், விடை பெறுகிறேன் என்றாள். பின் ஜனவரி 20ஆம் தேதி மாலை 6:45 மணி அளவில் அருட்தந்தை ஜாமின் மற்றும் 2 பத்திரிகையாளர்கள் உட்பட 13 பேர் அங்கு இருந்தனர். அப்போது அன்னை மரியட்டுக்கு தோன்றி, எனக்கு ஒரு சிறிய தேவாலயம் வேண்டும். பின் மரியட்டின் மீது கைகளை வைத்து அவள் தலையில் சிலுவை அடையாளமிட்டார். மரியட் சுய நினைவை இழந்தார். பின்பு மரியட் அதிகமாக ஜெபித்தாள். அவரை பலரும் பலவாறு கேலி செய்தனர். புனித பெர்னதத்து என கிண்டல் அடித்தனர். பிப்ரவரி 11 வரை அன்னை காட்சி அளிக்கவில்லை. பின்பு பிப்ரவரி 11ஆம் தேதி லூர்துவில் காட்சியளித்த தினத்தில் மாலை 7 மணிக்கு அன்னையை கண்டாள். அவள் நீரூற்றுக்கு சென்று ஜெபமாலை நுனியை நீரூற்றில் நனைத்தார். பின்பு திருப்பலியில் ஒப்பு கொடுத்தார். பிப்ரவரி 15ஆம் தேதி 6வது முறையாக மரியட்டுக்கு அன்னை தோன்றினார். ஜாமின் அன்னையிடம் கேட்க சொன்னவாறு மரியட் கேட்க, அன்னை அதற்கு, என்னை நம்புங்கள், நான் உங்களை நம்புவேன், மிகவும் ஜெபியுங்கள், விடை பெறுகிறேன் என்றார். பின் மரியட் முகம் குனிந்து தரையில் விழுந்து அழுதார். கன்னிமரி ஒரு ரகசியத்தை சொல்லி இருந்தாள். பிப்ரவரி 20ஆம் அன்று மரியட் தலை குனிந்து ஒரு சிலுவை வரைந்தார். அப்போது அன்னை அவளிடம், என் அன்பான குழந்தை, ஜெபியுங்கள், மிகவும் ஜெபியுங்கள். இந்த காட்சி 7 நிமிடம் வரை நீடித்தது. பின்பு மார்ச் 2ஆம் தேதி 8வது முறையாக அன்னை காட்சியளித்தார். அப்போது, நான் இரட்சகரின் தாய், கடவுளின் தாய், மிகவும் ஜெபியுங்கள் என்றாள். பின்பு மரியட்டின் தலையில் கை வைத்து சிலுவை அடையாளமிட்டு, விடை பெறு, நாம் கடவுளில் சந்திப்போம் என்றாள் அன்னை. மரியே வாழ்க.